கிட்டத்தட்ட அவரை பற்றி இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்கள் திருப்திப்படுத்தோம்னு நம்புறேன். சத்யராஜ் மாமாவும் இங்கே இருக்காரு. நான் பயந்தே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். வாகேஸ்வர் சார்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ராஜ்கிரண் சார் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இப்போ வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்தில். ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனாக நடிச்சிருக்காரு. இந்த தாத்தாவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஆனந்த்ராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவர். சுந்தர் சார் எல்லாருக்கூடையும் ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்று சாங்கில் எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டரில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி எ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டாக இருக்குது. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டாக வந்து ஒரு எப்பிக் சூப்பர். சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவாக வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய கலந்தவராக இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துகிட்டா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாகவே பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமாக அது வந்திருக்கு.